நகைக்கடைக்குள் இருவர் மாஸ்க் அணிந்தபடி உள்ளே நுழைவதும் அவர்களை நகைக்கடை உரிமையாளர் தடுப்பதைப் போல நடிப்பதும் பின்னர் அவரது கைகளை கட்டி போட்டு கொள்ளையர்கள் இருவரும் நகைகளை அள்ளி செல்வதும் என அப்பட்டமான நாடக கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. சென்னை அடுத்த ஆவடி அருகே உள்ள பொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் திருமுல்லைவாயல் செந்தில் நகர் பிருந்தாவன் அவென்யூ பகுதியில் ஜோதி ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகை கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று இவர் கடையில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த 2 மர்ம நபர்கள் ரமேஷ்குமாரை கத்தியால் தாக்கி கயிற்றால் கட்டி போட்டுவிட்டு 51 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றதாக கூறப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருமுல்லைவாயல் போலீசார் ரமேஷ்குமாரின் நகை கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதில் கொள்ளை சம்பவத்தில் சந்தேகம் எழுந்த நிலையில் அதை வெளியே காட்டிக்கொள்ளாத போலீசார் உண்மையை கண்டுபிடிக்கும் முனைப்பில் 3 தனிப்படைகளை அமைத்தனர். கொள்ளையர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என கருதி அம்மாநிலத்தின் பியாவர் பீப்ளாஜ் பகுதியில் முகாமிட்ட தனிப்படை போலீசார் அங்கு பதுங்கியிருந்த இருவரை ரகசிய தகவலின் பேரில் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவர்களை விமானம் மூலமாக சென்னைக்கு அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பியாவர் பகுதியைச் சேர்ந்த ஹர்ஷத்குமார் பாட் மற்றும் சுரேந்தர் சிங் என்பதும் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமாரின் நண்பர்கள் என்பதும் தெரிய வந்தது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் நடமாட்டம் பெரிதாக இருக்காது, போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் இருப்பார்கள் என்பதால் பிடிபடாமல் தப்பி செல்லலாம் என ரமேஷ்குமார் கொடுத்த ஐடியாவை கேட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் அம்பலமானது. இதனையடுத்து ரமேஷ்குமார் பக்கம் விசாரணையை திருப்பியதில் அவருக்கு அதிக அளவு கடன் இருந்ததாலும் அவரிடம் தீபாவளி பண்டிகைக்காக நகை சீட்டு போட்டவர்களுக்கு நகை மற்றும் பரிசு பொருட்களை வழங்க முடியாமல் இருந்தது தெரிய வந்தது. மேலும் கவரிங் நகைகள் மூலமாக இந்த கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றிய ரமேஷ்குமார் போலீசார் விசாரணை நடத்தி தங்க நகைகளை மீட்டுக் கொடுப்பார்கள், அதை வைத்து கடனை அடைக்கலாம் என்ற வினோத நம்பிக்கையில் இந்த விபரீதத்தில் இறங்கியதும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனையடுத்து ரமேஷ்குமாரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.